டு காட். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் என்னைய தேவதூதன் போல இருக்கிறானே என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போது என் மேல எரிய கல்லை தேடிக்கொண்டே இருக்கிறார்களே. வெளியே தேவ பக்தியின் வேஷம் போட்டு உள்ளே பரிசுத்தாவிக்கு விரோதமாக நின்ன அவர்கள் இருதய கடினத்தை சுட்டி காட்டினதற்கு கல்லறிதான் எனக்கு அவங்க தரும் கிஃப்ட் போல. இந்த கல்லடியை முன்ன பின்ன தெரியாதவங்க பண்றதை விட சொந்த சகோதரர்களே மேலே தூக்கி எறிகிறது தான் ரொம்ப வலிக்குது. வானம் திறந்து இருக்கிறதையும் ஏசப்பா நிக்கிறதையும் பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்க கூட இருப்பேன் ஏசப்பான்னு நினைச்சு மகிழ்ந்ததுல கல்லறிபவர்களை மன்னியும் ஆண்டவரே என்றே ஸ்தேவானுக்கு சொல்ல தோணியது. ஸ்தேவானை போல கல்லெறிப்பட்டாலும் நம்மில் எத்தனை பேருக்கு மன்னிக்க தோணுது? எரிகிற கல்லையே கேட்ச் பிடிச்சு திரும்ப எரிகிறோமே. ஏசப்பா சொன்னது போல அவர்கள் அறியாமையில் கல்லெறிகிறார்கள். நாம் தேவ பிள்ளைகள் என்பதை அறியாததால், நம்மை வேதனைப்படுத்துவது இயேசுவை காயப்படுத்துவதற்கு சமம் என அறியாததால், என்றாவது ஒரு நாள் அது தனக்கே திரும்பும் என அறியாததால் செய்கிறார்கள் என உணர்ந்து நம்மேல் சொல்லாலோ செயலாலோ கல்லெறிபவர்களை இனியாவது ஸ்தேவானை போல மன்னிக்க எல்லோரும் கற்றுக்கொள்வோமா? நன்றி.